இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு பிரச்சார பயணத்தை, ரோட் ஷோவை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தொடங்கிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது திருவாரூரை தாண்டி தென் மாவட்டங்களில் அந்த பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரத்தை துவக்குகின்ற பொழுதே பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு கூட்டணியில் சேருவதற்கு, அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு அழைப்பு விடுத்தார். ஏற்கனவே அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைத்து விட்டார்கள். அந்த கூட்டணிக்குள்ளேயே பல குழப்பங்கள் இருக்கிறது. ஆகவே எடப்பாடி பழனிசாமி அழைப்பு கொடுத்ததற்கு பிறகும் எந்த கட்சியும் எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக இல்லை. காரணம், எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக அவர் தலைமை பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்து கொண்டிருக்கிறது. அதிமுக கூட்டணிக்கு வர நினைக்கின்ற கட்சிகள் எல்லாம் தோல்வியே சந்தித்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுகவின் கூட்டணிக்கு போய் நாமும் தோல்வியை சந்திக்க வேண்டுமா என்று நினைக்கிறார்கள். ஆகவே அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்தவுடன் அந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்து விடும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்கனவே உட்கட்சி பிரச்சனை இருப்பதால் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனைகள் தொடர்ந்து அதிகமாகிக் கொண்டே செல்வதால் அவர்கள் ஒன்றாக இணைந்து அதற்கு பிறகு கூட்டணி வைத்தால்தான் அதிமுகவிற்கு அதனால் லாபம். அப்படி ஒரு கூட்டணி வைத்தால் அதிமுக வென்று ஆட்சியை பிடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தவறும் பட்சத்தில் அதிமுகவிற்கு சரியான கூட்டணி அமைவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆகவே இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் என்று பார்த்தால், வெகு விரைவில் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை சந்திப்பார். அல்லது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை ரகசியமாக சந்தித்து விட்டார் என்றெல்லாம் சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் தினகரன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான், எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் கூட்டணி. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று தினகரன் சொல்லிவிட்டார். அவருடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததற்கு பிறகு அந்த கட்சியும் அதிமுக கூட்டணிக்கு வர விரும்புகிறது. அதை பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில், டிடிவி தினகரன் உங்கள் கட்சியோடு இணைவதற்கு, உங்கள் கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறார், உங்களுடைய பதில் என்ன என்று எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டதற்கு அதற்கு காலம் பதில் சொல்லும் என்று சொல்லியிருக்கிறார். டிடிவி தினகரனை அதிமுக கூட்டணியில் இணைத்து கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் எந்த பதிலையும் எடப்பாடி பழனிசாமி கூறவில்லை. அதை போலவே ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணைவதற்கு தயார் என்று சொல்லப்படுகிறது, உங்கள் கருத்து என்ன என்று கேட்டதற்கு இது காலம் கடந்த நாணோதயம் என்று சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை டிடிவி தினகரனையும் மறுக்கவில்லை, ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஒரு 10-15 நாட்களில் ஏற்பட்ட அனுபவங்கள் பல கசப்பான உண்மையை விளக்கி இருக்கிறது. அது என்னவென்று கேட்டால், எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை நம்பி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி வைப்பதற்கு எந்த கட்சிகளும் தயாராக இல்லை என்ற ஒரு நிலையை எடப்பாடி பழனிசாமிக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. மேட்டுப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோவை ஆரம்பிக்கின்ற பொழுது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று அந்த ரோட் ஷோவிற்கு பெயர் வைத்து, இன்னும் சொல்லப்போனால் இந்த திராவிட கட்சிகள் திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் வசனத்தை சொல்வதில் கைதேர்ந்தவர்கள், வெறும் வசனத்தை மட்டும் வைத்தே தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள். ஏனென்றால் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு என்று ஒரு வசனத்தை அவர்கள் வைத்தார்கள். இன்றைக்கு அதே வசனத்தை மாற்றி வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.
தமிழகம் இப்பொழுது யாரிடம் அடிமையாக இருக்கிறது? நான் கேட்கிறேன். திமுகவிடம் அடிமையாகிவிட்டதா? அல்லது தமிழக மக்கள் திமுகவிடம் அடிமையாகி விட்டார்களா? சரி, அப்படியே இருந்தாலும் அவர்கள் எப்படி அடிமை ஆனார்கள்? பணத்தை கொடுத்து திமுக அடிமைப்படுத்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை திமுகவும் ஏற்படுத்தி இருக்கிறது, அதிமுகவும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி விரிவாக இன்னொரு காணொளியில் பேச வேண்டியிருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது என்ன முடிவெடுத்திருக்கிறார்? அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அழைப்பு விடுத்தார், நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு விடுத்தார், சீமானை அழைத்தார். தமிழக வெற்றி கழகமான தற்பொழுது கட்சி ஆரம்பித்து ஓராண்டுகள் மட்டுமே ஆன நடிகர் விஜய்க்கு அழைப்பு விடுத்தார். யாரும் செவிசாய்க்கவில்லை. யாரும் அவருடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இல்லை என்ற சூழ்நிலை வந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வேறு ஒரு மாதிரியாக சிந்தித்திருக்கிறார். அதிமுக பிளவுபட்டு இருப்பதால் அதிமுக வெற்றி பெற முடியாது என்று கூட்டணி கட்சிகள் நினைக்கிறது. ஆகவே அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும். அதற்காக பிரிந்து போன டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், இன்னும் பலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிலிருந்து பிரிந்து போயிருக்கிறார்கள். ஜெயலலிதாவோடு இருந்தவர்கள், எம்ஜிஆரோடு இருந்தவர்கள், அந்த கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள், இவர்களையெல்லாம் மீண்டும் அதிமுகவிற்குள் கொண்டு வர வேண்டும். அதே நேரத்தில் சசிகலாவுடன் கூட பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்கிறார். வெகு விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவுடன் பேசி சசிகலாவையும் அதிமுகவில் இணைத்தால் மீண்டும் பல கட்சிகள் தன்னோடு கூட்டணிக்கு வரும். கூட்டணி வந்த பிறகு தேர்தலை சந்தித்து ஆட்சியை பிடித்து விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி நம்புவதாக பல செய்திகள் வருகிறது. ஆகவே வெகு விரைவில் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா, தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், வெகு விரைவில் அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு ரகசியமாக நடக்கலாம் என்றும், அநேகமாக எடப்பாடி பழனிசாமியின் இந்த ரோட் ஷோ முடிவதற்குள் வெகு விரைவில் அவர்கள் சந்தித்து பேசுவதற்காக நேரம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதற்கான திட்டத்தை தீட்டி இருக்கிறார் என்றெல்லாம் செய்தி வந்து கொண்டு இருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதே நேரத்தில் ஆளும் திமுக கட்சி, ஆளுகின்ற திமுக அரசு இவர்கள் நால்வரையும் சந்திக்க விடுமா, அல்லது திமுக வேறு ஏதேனும் சித்து விளையாட்டுகளை நடத்துமா என்பது போக போக தெரிய வரும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.